நாம் கடந்த வீடியோவில் ஒரு சாதாரண வயர் லோ frequency சிக்னல்களை கடத்தும் போது எந்தவித தடைகளையும் ஏற்படுத்தாமல் ஹை frequencyயின் போது வயரின் இண்டக்டிவ் ப்ராப்பர்ட்டியினால் சிக்னல் ஃப்ளோ தடைபடுவதையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் வயரின் DC ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியில் என்ன மாறுதல்கள் ஏற்படுகின்றன என்று பார்ப்போம். ஒரு சாதாரண கிரவுண்ட் செய்யப்பட்ட வயரை நாம் லீஸ்ட் இம்பெடன்ஸ் பாத் என்போம். ஆனால் ஹை frequencyயின் போது இந்த லீஸ்ட் இம்பெடன்ஸ் பாத் கூட ஸ்கின் எஃபெக்டின் காரணமாக அதிக இம்பெடன்ஸ் பாத் ஆகிவிடுகிறது. எடுத்துக்காட்டாக 1 kHz frequencyயில் இயங்கும் சிக்னல் அதே கிரவுண்ட் வயரில் ஃப்ளோ ஆகும் போது 10 மில்லி ஓம் ரெசிஸ்டன்ஸை கொடுக்கிறது. ஆனால் 1 GHz frequencyயில் சிக்னல் ஃப்ளோ ஆகும் போது 50 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஆகிறது ஸ்கின் எஃபெக்டின் காரணமாக. இங்கு காப்பர் வயரில் உள்ள DC ரெசிஸ்டன்ஸ் மாறுபடுவதில்லை, ஆனால் frequencyயின் காரணமாக AC இம்பெடன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் போல ஆக்ட் செய்கிறது. இதனை frequency dependent AC ரெசிஸ்டன்ஸ் என்கிறார்கள்.